ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அளவு ப்ளவுஸ் வச்சு பின்பக்கம் வந்து நம்ம எப்படி ஈஸியாக அளவு எடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை தான் நம்ம கட் பண்ணோம். லைனிங்கை வந்து 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்ம சைடு வர்றது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவில் நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். இப்போது நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளவு எடுக்கிறதுனால அளவு ப்ளவுஸை நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக அந்த சைடு எல்லாமே கரெக்டாக 2ஆக மடித்து வச்சுக்கோங்க. நமக்கு சைடு எல்லாமே கரெக்டாக ஒரே அளவாக இருக்கணும். அந்த மாதிரி 2ஆக மடித்து வச்சு நம்ம அந்த லைனுக்கு மேலே இப்படி போட்டுக்கோங்க. நமக்கு அந்த கழுத்துக்கிட்ட அந்த கழுத்தில் இருந்து கீழே வர நமக்கு இப்படி கிராஸில் இருக்கும். அந்த கிராஸில் இருக்கிறத நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக விரித்து போட்டுக்கோங்க. அந்த கிராஸில் நிற்கிறது எதுக்காகனா, நம்ம வந்து ப்ளவுஸில் பின்பக்கம் வந்து நம்ம டாட்டு பிடிச்சிருப்போம். அந்த டாட்டு பிடிச்சிருக்கிறதுனால தான் அது கிராஸில் இருக்குது. இந்த மாதிரி கிராஸ்லேயே வச்சுட்டு நம்ம அளவு மார்க் பண்ணோன்னா, நம்ம டாட்டுக்குன்னு தனியாக அளவு விடணும். ஏன்னா அந்த 1/2 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு இங்கே ஃப்ரெண்ட்லேயே நமக்கு அதில் வந்துட்டு, இது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் அளவு எடுத்திங்கன்னா அந்த டாட்டுக்கு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஷோல்டரோட ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே ரெடி அளவு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தையலுக்கான அளவு விட்டுக்கலாம். அடுத்து ஷோல்டர் அந்த கை சைடு எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இடுப்பு சைடு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து கைக்குழி சைடு இந்த மாதிரி லைட்டாக இழுத்து வச்சுட்டு கைக்குழியோட ரெடி அளவை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இவ்வளோ தான் நமக்கு தேவை. இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு பேக் பீஸுக்கு இவ்வளோ தான் நமக்கு தேவை. இனி இந்த அளவுகளை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க அளவு எல்லாமே ரெடி அளவு. அடுத்து வந்து ஷோல்டர் வந்து நம்ம ஷோல்டர் சைடு வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவையும் போட்டு விட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து வந்து கழுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கைக்குழி சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இனி ஷோல்டரோட அளவு நம்ம ஷோல்டரில் இப்போ வச்சுருக்க அளவும் நம்ம அந்த கழுத்துக்கும் கைக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக இல்லைன்னா கரெக்டான அளவை வச்சுட்டு நம்ம அந்த கைக்குழி இது வரைஞ்சி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம கைக்குழி அளவு வரைஞ்சி விடுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டான அளவில் வந்து நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தான் கூடுதலாக வந்திருக்கு. அதை கரெக்டாக நான் வரைஞ்சி விட்டுட்டேன். இப்போ நம்ம எல்லா இதுலேயுமே ரெடி அளவு வரைஞ்சி விட்டாச்சு. இனி வந்து தையலுக்கான அளவும் வரைஞ்சிக்கலாம். தையலுக்கான அளவு நம்ம எதுக்காக வரைகிறோன்னா, நம்ம கட் பண்ணும்போது சில டைம் வந்து ரெடி அளவுலேயே கட் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு இன்னும் நமக்கு அளவு ப்ளவுஸில் இருந்து அளவுகள் வந்து நல்லா மாறிடும் இதில் இனி தைக்கக்கூடிய ப்ளவுஸில். அதனால் வந்து நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு மார்க் பண்ணோன்னா நமக்கு கழுத்து சைடு கைக்குழி சைடெல்லாம் நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த அளவுலேயே நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ கழுத்து சைடு நான் மார்க் பண்ணியாச்சு. இனி வந்து கைக்குழி சைடு மார்க் பண்ணலாம். கைக்குழி சைடும் மார்க் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம சைடில் உடம்பு சைடு வந்து நம்ம அளவு மார்க் பண்ணலாம். இது வந்து லைனிங் வச்சு தைச்ச ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம அந்த ப்ளவுஸுக்கு வந்து பாடி லூஸுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு விட்டுக்கோங்க. மேலேயும் கீழேயும் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த 1/2 இன்ச்சு விடாமல் 2 இன்ச்சுக்கே மார்க் பண்ணிட்டோன்னா நமக்கு அப்புறம் ப்ளவுஸ்லாம் தைச்சி முடித்த பிறகு நமக்கு தையலுக்கான துணி அளவு வந்து கொஞ்சம் தான் வரும். நமக்கு வந்து கரெக்டாக வராது. அதனால் இந்த மாதிரி 1/2 இன்ச்சு ஃபஸ்ட்டு விட்டுட்டு பாடி லூஸுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தையலுக்கான அளவு வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம அப்புறம் ப்ளவுஸ் தைக்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்துன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நமக்கு அந்த கழுத்தோட வளைவு கரெக்டாக வரணுன்னா அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி ரெடி அளவில் வச்சுட்டு நீங்கள் அந்த கழுத்தோட ஷேப்பை கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு வரைஞ்சி விடுங்க. உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக வரும்.
அடுத்து கைக்குழி ரவுண்டு வரைகிறதுக்கு இந்த ரெடி அளவில் இருந்து 1.25 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அடுத்து 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கைக்குழி இறக்கத்தில் இருந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இறக்கத்தில் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேலை வச்சு நீங்கள் அந்த 2 பாயிண்ட்லேயும் கரெக்டாக வரது மாதிரி வச்சு வளைச்சி வரைஞ்சி விடுங்க. கைக்குழி சைடு ஃபஸ்ட்டு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலேயே 1/2 இன்ச்சு வச்சோன்னா 1.25 இன்ச்சுங்கிறது ரெடி அளவில் இருந்து வச்சுருக்கோம். அதுக்கு மேலே நம்ம தையலுக்கான அளவு வந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டுருக்கேன். அந்த அளவு தான் 1.25 இன்ச்சு, அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு. இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இவ்வளோ தான் நமக்கு பேக் பீஸோட அளவு, மொத்தமாக எல்லாமே இவ்வளோ தான். இனி வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது அந்த வளைவுகள் கரெக்டாக நமக்கு வரது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கழுத்து கட் பண்ணலை. நான் நம்ம மெயின் கிளாத்து கூட ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கழுத்து கட் பண்ணி எடுப்பேன். அதனால் வந்து கழுத்து கட் பண்ணலை. இவ்வளோ தான் பேக் பீஸ் வந்து கட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.